உங்களுக்கு அந்த அளவுக்கு அது அனுபவம் கம்மி இருந்தாலும் முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக உங்களுக்கு அதை பற்றி ஆலோசனை வழங்க வந்திருக்கின்ற பயிற்றுனர் அவர்களுக்கு இந்த பள்ளியின் சார்பாகவும் தலைமையாசிரியர் சார்பாகவும் வருக வருக என்ற வரவேற்கிறேன். இந்த சிறிய ஒரு கருத்தரங்கை தலைமையேற்று தலைமையாசிரியர் நடத்தி கொடுக்கும்படி பள்ளி சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பயிற்றுனராக வந்திருக்கும் அம்மையாருக்கும் உடன் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கும் மாணவ பணிகளுக்கும் முதற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் என்ற துறையிலிருந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கான மனநலம் குறித்த விழிப்புணர்வு பயிற்சி. ஏன் உங்களுக்கு அந்த பயிற்சியை கொடுக்குறாங்க? எதனால உங்களுக்கு கொடுக்குறாங்க? எங்களுக்கு கொடுக்கலாம், எங்களுக்கு பிரச்சனைகள் குடும்பம் அதற்கு இருக்குது, எங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா எங்களுக்கு கொடுக்காம ஏன் உங்களுக்கு கொடுக்குறாங்க? ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது ஏன் உங்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு மனநலமா இருக்கணும், உடல் நலமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க? ஏதாவது சொல்லாங்க. அமைதியா இருந்துட்டா ரொம்ப சாமர்த்தியம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பதில் தெரிஞ்சா சொல்லணும், தெரியலனாலே சொல்லணும். அப்போதான் நீ தெரிஞ்சுக்க முற்படு. புரியுதா? அப்போ என்னத்துக்காக கெட்ட வழியில நிறைய மாணவர்கள் சென்றுறாங்க, படிப்பை தொடர மாட்டேங்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த மனநலன், அந்த டிப்ரெஷன் சொல்லுவாங்க, அதை போய்கிட்டு அந்த மனசை ஆரோக்கியப்படுத்தணும். அவங்க உடல் நலத்திலையும் மாணவர்கள் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த உணவுகள் என்னென்ன சத்தான உணவுகளும் சாப்பிடணும், சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் உண்மையான வளர்ச்சி. அதுதான் அந்த காலத்துல பட்டு போட்டுனா வேஸ்ட்டு. இங்கே மட்டும் இருந்து ஆள் தவளை விட்டுருந்தா அது வேஸ்ட். அகத்தியர் மாதிரி வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. திறமை எப்படி மேம்படும்? ஆகையில நீங்கள் அம்மையார் சொல்றதே கேட்டு அதன்படி உள்வாங்கிக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் பேசிட்டே இருந்தீங்கன்னா இந்த கூட்டத்துக்கே அர்த்தம் கிடையாது. அவங்க தான் வந்திருக்காங்க, உங்களுக்கு கருத்து சொல்லிருக்காங்க, அதை கேட்டு உள்வாங்கின்னு அதன்படி நடக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் முதல் ஒரு 10 நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் நல்லா க்ளோஸாக பேசலாம். சரிங்களா? நான் எதுக்கு வந்துருக்கிறேன்னா மனநலம் மற்றும் ஆரோக்கியம் குறித்த பயிற்சிக்காக வந்துருக்கிறேன். நார்மலாக சொல்லலாம், மனசுன்னா எங்கம்மா இருக்கு? மனசுன்னா என்னம்மா? எங்க இருக்கு மனசு? உங்களுக்கு தெரிஞ்சுதான் சொல்லுங்க. எங்க இருக்கா? வேற நம்மளோட ஒரு விதமான உணர்வு தான் மனசுன்னு சொல்றோம். சரிங்களா? இப்ப நாங்க அடிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கோவப்படுவீங்களா? அழுவீங்களா? சிரிக்க வச்சா என்ன பண்ணுவீங்க? சிரிப்போம். பேசும்போது சண்டையில என்ன கேட்குறீங்க? உங்களெல்லாம் மனசாட்சி இருக்குதான்னு கேட்குறீங்களா? அப்படிதானே? ஒருத்தர் எப்படி காலையில எந்திரிச்சு வரும்போது முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் ஆகட்டும் சிட்டில ஆகட்டும் சீக்கிரமா இருந்துக்குவீங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா சண்டேனா கொஞ்சம் ஜாலியா இருக்குது. அப்படிதானே? இப்போ உங்களெல்லாம் விட யாருக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி? மனசுல யாருக்கு வலி ஜாஸ்தி? ஸ்கூலுக்கு வந்தா டீச்சர்ஸ்க்கு, வீட்டில் இருந்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு. ஸ்கூல்ல இருக்கும்போது அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, இது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட ஏன் ஸ்கூல் வைக்கிறாலும், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட ஸ்கூல் வச்சிருக்கலாமே, ஏன் லீவ் விட்டாங்கன்னு சொல்றாங்களா? அப்போ ப்ரெஷர் எப்படி போகுது? எல்லாரும் காலையில எந்திரிச்ச உடனே ஏதோ ஒரு வேகத்துல ஓடினே இருக்கணும். உடம்பு ஆரோக்கியத்தோட மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அப்படிதானே? நம்ம மனசு நல்லா இருந்தா தானே நீ டென்ஷன் இல்லாத பொறுமையா செய்யற, அழகா பொறுமையா எழுதுவ. அப்ப நீ என்ன பண்ணணும்? இப்ப ஏன் உங்களுக்கு இந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஏன் உங்களை பார்க்க சொல்றாங்கன்னா, இப்பெல்லாம் நீங்க எல்லாம் ரொம்ப ப்ரெஷர்லயே வரீங்க. அப்படிதானே? நல்லா கொஞ்சமா படிச்சிருந்தாங்க, இப்ப என்ன பண்றாங்க? நிறைய படிக்கிறாங்க. அப்படிதானே? நாங்கெல்லாம் படிக்கும்போது பாத்தீங்கன்னா எங்க டீச்சர் அடிச்சாங்கன்னா ஏன்லாம் கேட்கறாங்க. எங்க வீட்டுல சார் படிக்கும்போது அப்படிதான் வந்திருக்காங்க. இப்போ ஒரு அடி அடிச்சோன்னு என்ன பண்றீங்க? ஸ்கூல்ல நல்லது சொல்லி கொடுத்தா போய் வீட்டுல கம்மியா பண்றது இல்ல. எங்க சாருக்கு சொல்லி கொடுத்தாரு, எங்க டீச்சருக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா நம்ம சொல்றது இல்லை. அப்படிதானே? அப்படிதானே? ஆனா ஒரு அடி அடிச்சோன்னு என்ன சொல்றீங்க? போய் ஸ்கூல்ல வீட்டுல சொல்லிடுறீங்களா? அப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அந்த 2 கண்ணு மட்டும் விட்டுருங்க சார், மீதி
எதை வேணாலும் போட்டு எப்படி வேணாலும் அடிங்க, என் புள்ள படிச்சா போதும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்க? அச்சா சண்டைக்கு வராங்க. அதனாலதான் இப்ப இருக்கிற சமுதாயம் கெட்டு போச்சு. அப்படிதானே? ஆமாவா இல்ல? சொல்லு. 10 நிமிஷம் நல்லா பேசணும்னு சொல்றேன், பயப்படுறீங்களா இல்ல அப்படியே அமைதியா இருக்கிறீங்கன்னு தெரியலையே. அடி அடிச்சிட்டாலோ ஒரு ஏதாவது ஒரு திட்டு திட்டாலோ போய் சொல்லிடுறோம். அந்த மாதிரி தானே? அந்த மாதிரிதான் இருக்கக்கூடாது. இப்ப இருக்கிற ஸ்கூல்ல எல்லா பேரண்ட்ஸும் சொல்றது, என் பிள்ளைய அடிக்காத, நானே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு வச்சுருக்கிறேன், திட்டாத அடிக்காத அப்படின்ற வச்சுதான் இன்னைக்கு வளர்ந்த ஒரு சமுதாயத்துக்கிட்ட நல்ல பண்புகள் இல்லை. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சித்தப்பா திட்டுவாங்களோ, பெரியப்பா திட்டுவாங்களோ, தாத்தா திட்டுவாங்களோ அப்படின்ற பயம் இருக்குது. இப்ப சித்தப்பாவது பெரியப்பாவது. அப்படிதானே? சரி, எத்தனை பேர் எங்க வீட்டுல பெரியவங்க வந்தா, தாத்தா பாட்டி வந்தா நான் மேல உட்கார மாட்டேன், கீழே எந்திரிச்சு நிற்பேன், கீழே உட்காருவேன்னு சொல்றவங்க எத்தனை பேரு? உண்மையை சொல்லணும். நான் ஒரு கேமரா எடுத்துக்கிற போய் சொன்னீங்கன்னா அது உடனே சத்தம் போட ஆரம்பிச்சோம். எப்படிமா அந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா? இப்ப சின்ன வயசுல இருந்தே ஏன் இந்த ட்ரைனிங்கை வந்து கீழே விடுங்க, கையை கீழே விடுங்க, ஏன் இந்த ஸ்கூல் ட்ரைனிங்கை வந்து நடுநிலை பள்ளிக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, நம்ம சின்ன வயசுல எந்த ஒரு விஷயத்த ஆணித்தரமோ பசங்க மனசுல பதிய வைக்கிறோமோ அந்த விஷயம் வந்து நார்மலா தொடர்ந்து பெரியவங்கள ஆகிற வரைக்கும் நல்ல பழக்கங்கள் வந்துட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம மன ஆரோக்கியத்தை ரிலாக்ஸா ஃபீல் பண்ணணும். புரியுதுங்களா? உடனே என்ன பண்ணுவாங்க? ஒரு சோப்பு தண்ணி பண்ண வந்து கொடுத்துட்டு உட்கார்றா வாடா வாடானுங்களா? நீங்க சண்டை போறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு முதல்ல வாடா உட்கார்றா, அப்புறமா பாத்துக்கலாம், அப்புறம் வெளியே வரட்டா, அவனை பாத்துக்கலாம், அப்படிதானே சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மேல இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரை எந்த மாதிரி குறைக்கலாம்? சில பேர் மியூசிக் கேட்கறது மூலியமா குறையுமா? பாட்டு கேட்கறது மூலியமா சில பேர் அமைதியாவாங்களா? அதுக்கப்புறம் வேற எந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அமைதியாகலாம் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சத ஒண்ணு சொல்லுங்க. நானே பேசிருந்தேன், அப்படி நீங்க பேசுனீங்கன்னா ஜாலியா இருக்கும். வேற எந்த மாதிரி மனசை வந்து அமைதியாகலாம்? தியானம் பண்ணலாமா? யோகா பண்ணலாமா? இந்த பிரபஞ்சம் என்னமா? பிரபஞ்சம்னா இந்த உலகம் அர்த்தம். புரியுதுங்களா? இயற்கைக்கு வந்து ரொம்ப சக்தி இருக்குது. இங்க எல்லாம் விடிகாலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? 5 மணிக்கு எந்திரிப்பீங்க. எந்திரிச்சு என்ன பண்ணுவீங்க? பிரஷ் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க? எந்திரிச்சு எல்லாரும் பிரஷ் பண்றீங்களா? எல்லாரும் ஒரு கிளாப். வந்தாங்க இந்த மாதிரி வந்து தியானம் பண்ண சொன்னாங்க, எனக்கு ஈவினிங்குள்ள 1 லட்சம் ரூபா வேணும், எனக்கு ஈவினிங்குள்ள அந்த மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் கேட்டாலாம் கிடைக்காது. நான் முதல்ல ஒரு ஸ்கூல் போகும்போது ட்ரைனிங் போயிட்டு இருந்தோம். அந்த ட்ரைனிங் அப்படியே தொடர்ந்து கொடுத்தாங்க, பின்னாடி கொடுத்தாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு வந்தேன். 2வது ட்ரிப் அந்த ஸ்கூல் ட்ரைனிங் போகும்போது அந்த பையனை கேட்டான், நீங்க சொன்னீங்க நான் கேட்டேன், ஆனா வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. என்னடா கேட்டேன்? எனக்கு சாயந்தரம் 50,000 ரூபாய் வேணும்னு கேட்டேன், ஆனா கிடைக்கல. அந்த மாதிரி இல்லை, உங்களோட வயசுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ ஒரு கோரிக்கையை வந்து காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல வந்து ஒரு 10 நிமிஷம் உங்க கண்ணை நல்லா மூடிக்கிட்டு 1 2 3 கவுண்ட் பண்ணுங்க. உங்களோட எண்ணங்கள் வந்து எங்கேயும் வெளியில போகாத நார்மலா ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு முதல்ல 1 to 5 வரைக்கும் சொல்லுங்க. அப்புறம் 1ல இருந்து 10 வரைக்கும் சொல்லுங்க. எவ்வளவு நேரம் உங்களால எதுவும் நினைக்காத இருக்க முடியுதுன்னு பாருங்க. காலைல ஒரு நல்ல மியூசிக்கை கேளுங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி விஷயத்துல என்ன பண்ணும் மனசு நல்ல வழிபடுவோம். நீங்க வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போதே சின்ன பிள்ளையா இருக்கும் போதே நான் வந்து எந்த கெட்ட பழக்கத்துக்கும் ஆளாக மாட்டேன். நான் வந்து நீங்க எங்க ஸ்கூல்ல டீச்சர் சொல்றதை நல்லா கேட்பேன், என் அப்பா அம்மா சொல்றதை நல்லா கேட்பேன். பக்கத்துல யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை பேசி சண்டை போட்டுருக்காங்கன்னா அதை நின்றுனே பார்த்துன்னு இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம்? அதுதான் நின்றுனே பார்ப்போம். அப்படிதானே? அந்த இடத்துல டைவர்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும்? அந்த வார்த்தைகளை காதுல கேட்கும் போது என்ன ஆகும்? அந்த இடத்த விட்டு தூரம் வரணும். அந்த இடத்துல நின்று தான் ஆகும். அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி கண்ணு பாக்குது, மூக்கு சுவாசிக்குது, கை வேலை செய்யுது, காலு நடக்குது, வாய் சாப்பிட்றோம், எல்லாம் தெரிஞ்ச வேலை செய்யுது. உள்ள இருக்கிற ஆர்கான்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாதே நிறைய விஷயங்களை வந்து அக்செப்ட் பண்ணுது. ஆமாவா? நீங்க ஒரு விஷயத்த படிக்கிறத விட கேட்க கேட்க வந்து அது உங்க மனசுல பதியுமா? ஸ்கூல்ல சயின்ஸ்ல ஏதோ ஒரு சவுண்டு அப்படின்னு ஒரு லெசன் இருக்கா? சவுண்ட் ஒரு லெசன் இருக்குல்ல, அதை எத்தனை வாட்டி ஒரு வாட்டி நடத்தினா தெரியல, புரியல. ஆனா ஒரு வாட்டி விஜய் பாடுற பாட்டு டிவியில பார்த்தா கூடவே ஹம் பண்றோம். பண்றோமா இல்லையா? ஏன் பண்றோம்? அது நம்ம மனசுக்கு புரியுது. ஒரு வாட்டி கேட்டனா கூட மனசுல பதியுது, அதனால பாடுறோம். அப்ப நம்ம மனசு எங்க அதே மாதிரி ஸ்கூல்ல என்ன பண்ணோம்? அந்த
டைம்ல என்ன பண்ணணும்? படிக்கணும். மனசை இங்க பதிய வச்சு சார் பாட்டுக்கு லெசன் நடத்தினே நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணோம்? ஞாபகம் பாட்டு எங்க இருந்தாலும் எழுந்து பதியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? டெய்லியும் வந்து நம்மளே வந்து நம்மளுக்கு உண்டான ஒரு மனசுல வந்து நம்ம ஒரு எண்ணங்களை வந்து உருவாக்கணும். டெய்லி நீங்க ஒரு 5 விஷயத்தை நினைக்க ஆரம்பிங்க. நீங்களா உங்களுக்குள்ள உங்களோட சுச்சுவேஷன்ல உங்களுக்கு என்ன தேவையோ, நான் நல்லா படிக்கணும், நான் ஒழுக்கமா இருக்கணும், நான் என்ன கெட்ட பழக்கத்துக்கு டெய்லி நீங்க ஒரு பிளட்ஜ் உங்களுக்கு உண்டான உறுதிமொழி. நீங்களா உங்களுக்கு நீங்க எதெல்லாம் கெட்ட பழக்கம்னு உங்ககிட்ட நினைக்கிறீங்களோ, காலை நான் சீக்கிரம் எழுந்திரிக்கணும். நிறைய பேர் 7-8 மணிக்கு எழுந்திருக்கீங்கன்னு இருப்பீங்க. நீங்க முதல்ல நினைக்கணும், நான் இன்னைக்கு 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிக்கணும், நான் 5 மணி நைட்டு சொல்லிட்டே படுங்க பார்க்கலாம். காலைல தானா உங்களுக்கு 5 மணிக்குள்ள விழிப்பு வந்துச்சுன்னா அன்னைக்கு நீங்க சக்சஸ். யாரும் எழுப்பாத, நீங்க நைட் நினைச்சுனே படுங்க. நான் 5 மணிக்கு காலைல எழுந்திரிச்சிடணும், 5 மணிக்கு காலைல எழுந்திரிச்சிடணும், 5 மணிக்கு காலைல எழுந்திரிச்சிடணும் நீங்க நினைச்சுனே படுத்தீங்கன்னா அந்த எண்ணங்கள் வந்து உங்களுக்கு பிரதிபலிச்சு காலைல 5 மணிக்கு உங்களுக்கு யாரும் எழுப்பாக்க முடியும், உங்களுக்கு விழிப்பு வரும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அது மாதிரி எல்லா விஷயத்துலயும் வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம நினைச்சு நம்ம அந்த மாதிரி வந்து நான் நல்லா படிக்கணும், நான் நல்லா எந்த சப்ஜெக்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க, மேத்ஸ் டஃப்பு, சயின்ஸ் டஃப்னா அது டஃப்பாவே தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், என்னால முடியும், என்னால படிக்க முடியும், என்னால முடியும், ஐ கேன் டூ இட். நீங்க அந்த மாதிரி நினைக்க தான் வந்து உங்களுக்கு எல்லாம் நல்லா வரும். சரிங்களா? இப்பல இருந்தே என்ன பண்ணணும், நிறைய ட்ரக் அடிக்ட்ல சொல்லிருக்காங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு. சில பேர் என்ன சொல்றாங்க, சார் எங்க பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுமா, நீங்க அதை பத்தி ஸ்பீச் பண்ணாதீங்க அப்படின்னு. நாங்களே சொல்றோம், நீங்க சொல்றது எல்லாமே நான் சொல்லிட்டு இருக்கோம், நீங்க சொன்னா அவங்க நல்லா இருக்கும். அதாவது சரி, இப்ப கெட்ட பழக்கங்கள் என்னென்ன கெட்ட பழக்கங்கள் இருக்குமா சொல்லுமா? என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்குங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கெட்ட பழக்கம். கெட்ட வார்த்தை, அப்புறம் வேற தாராளமா சொல்லுங்க. நம்ம வீட்ல அப்பா என்னென்ன கெட்ட பழக்கம், பக்கத்துல நமக்கு தெரிஞ்ச கெட்ட பழக்கம், அந்த மாதிரி விஷயங்கள். அப்பா அம்மா கிட்ட என்ன கெட்ட பழக்கம் இருக்கு சொல்லுங்க. பரவாயில்ல சொல்லுங்க, ஒரு 10 நிமிஷம் தைரியமா சொல்லுங்க, ஒண்ணும் பயப்படாதீங்க. சொல்லுங்க, உங்க அப்பா கிட்ட எல்லாம் என்ன கெட்ட பழக்கம் இருக்கு? குடிக்கிறாங்களா? குடிக்கிறாங்க, ஆன்ஸ் போடுறாங்க, சிகரெட் குடிக்கிறாங்களா? நான் வந்து உங்க அப்பாவே கேட்கல, உங்க பக்கத்து வீட்டுல தெரிஞ்சவங்க சமுதாயத்துல என்னென்ன கெட்ட பழக்கங்கள் இருக்குன்னு கேட்கிறோம். இப்போ ஒரு குடிகாரர் நினைக்கிறாரு, நான் இன்னைக்கு குடிச்சாதான் எனக்கு தலைவலிக்குது, தலைவலி வந்து நான் குடிச்சாதான் போகன்றாரு. அது உண்மையா? ஆமா உண்மைதான். ஏன்னா அவர் குடிச்சு அவர் ஒரு கான்செப்ட் வந்துட்டாரு, நமக்கு தலைவலி வந்து குடிச்சாதான் போவோம். அந்த ஆளுகள் என்ன பண்ணோம், அவர் போனதான் தலைவலி நிற்கும். அது எதனால வருது, அவர் நினைக்கிறதுனால வருது. விடணும்னு யார் நினைக்கணும்? இப்ப நிறைய ஸ்கூல் பிள்ளைங்கிட்ட இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் வருதா? இப்ப நம்ம வந்து வில்லேஜ்ல இருக்கிறதுனால, நம்ம கண்ட்ரோலா இருக்கிறதுனால, 6th to 8th படிக்கிறதுனால நமக்கு வந்து இங்க இருக்கிற வரைக்கும் இந்த அட்மாஸ்பியர்ல தெரியல. ஆனா நிறைய ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா, நிறைய காலேஜஸ் பாத்தீங்கன்னா பசங்க வந்து நிறைய கெட்ட பழக்கத்துக்கு ஆளாயிருக்காங்க. அணைக்கட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வீக்லி ஒன்ஸ் புதன்கிழமை ஆனா வந்து அடுக்கும்பாறையில முதல்ல கேள்விப்பட்டிருக்கீங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அடுக்கும்பாறையில இருந்துச்சா? இப்ப அங்க இருந்து அடுக்கும்பாறை ஹாஸ்பிட்டல் வந்து எல்லாருமே ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா அடுக்கும்பாறை வரணுன்றதுனால அந்தந்த பேங்க் வந்து டைவர்ட் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருக்காங்க. தெரியுமா? அணைக்கட்டே இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது தெரியும் இல்லைங்களா? அதுவே வந்து இப்ப பெரிய ஹாஸ்பிட்டலா கட்டுறாங்க. இனிமேல் நம்ம ஏதாவது ஒரு ஸ்கேன் பெரிய விஷயம்னா நமக்கு அடுக்கும்பாறை எழுதி கொடுத்துருவாங்க. ஆமாவா? இப்ப அப்படி கிடையாது. இந்த கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்கன்னா அணைக்கட்டிலே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பெருசா கட்டிட்டாங்க. இப்ப அங்க வந்து வீக்லி ஒன்ஸ் புதன்கிழமை ஆனா புண்ணியக்கோட்டைன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் வராரு. அவர் எதுக்கு வராருன்னா, அந்த ட்ரக் அடிக்ட் ஆயிருக்காங்க இல்லைங்களா பிள்ளைங்க, இங்க இருந்து அடுக்குமுறை போன நம்ம வில்லேஜ்ல எல்லாம் எப்படி தெரியுமா, வீட்டுல குடிச்சிட்டு வந்தா கூட நம்ம பண்ற அப்பா அம்மா பண்ற முதல் தப்பு, நம்ம பண்ற தப்பு என்னன்னா, நம்ம பையன் குடிக்கிறான்ற விஷயம் நம்ம பக்கத்து வீட்டுக்கு தெரிஞ்சாலோ இல்ல வேற யாருக்காவது தெரிஞ்சாலோ அது அசிங்கம், அது தப்பு அப்படின்னு நினைக்கிறதே மூடி வைக்கிற வாச்சுதான் அந்த விஷயம் வந்து ஒரு நாள் பூதாதாரமா வந்து நிக்குது. நீங்க கூட ஒன்ஸ் ஒரு தடவை தப்பு பண்றீங்க அப்படின்னா அது தப்பாவே இருந்தாலும் உங்க சார் கிட்டயோ உங்க டீச்சர்ஸ் கிட்டயோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ சொல்லி அந்த பழக்கத்தை 2 நாள்ல ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அது 2 நாள்ல ஸ்டாப் ஆயிடும். அது எந்த பிரச்சனையும் வராது. அதை விட்டுட்டு நீங்க இப்ப நீங்க எழுதும்போது ஒரு தடவை தப்பாயிடுச்சு, தப்பானதை திரும்ப தப்பா எழுதினே இருந்தீங்கன்னா தப்பாவே தான் ஆகும். நீங்க வந்து டீச்சர்ஸ் கிட்டயோ இல்ல வேற யார்கிட்டயோ வந்து கொண்டு வந்து இது நான் இப்படி எழுதிருக்காங்க, எனக்கு இப்படி வருது, இது தப்பா வருது, இது ஹெல்ப் பண்ணுங்க நீங்க சொன்னீங்கன்னா அது வந்து அன்னைக்கே என்ன ஆகும், அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். அப்படியா நீ என்ன பண்ணுவ, என்னாலே முடியும், நானே திருத்திக்கிறேன், நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தப்பு பண்ணீங்கன்னா அது தப்பாவே தான் ஆகும். அந்த மாதிரிதான் வீட்டுல கூட நம்ம ஒரு தப்பு பண்றோம்னா அந்த தப்பை வந்து பெரியவங்களோ வேற யாராவது சொந்தக்காரங்களோ, ஏன் நீங்களே கூட சொல்லலாம், உங்க அண்ணா ஒரு
தப்புக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்றோம், இப்போ அந்த வேலையை தான் செய்யறோம், அப்படிதானே? ஒரு அண்ணாவோ ஒரு அக்காவோ ஒரு தப்பு பண்ணா நம்ம என்ன பண்ணணும், அந்த தப்பு ஹெல்ப் பண்ணக்கூடாது. அந்த தப்பு வந்து தப்புன்னு அப்பா அம்மா கிட்ட சொல்லணும். வேற என்ன பண்ணணும், வேற யாராவது பெரியவங்க கிட்ட சொல்லணும். அப்போ உடனே அதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும். அந்த மாதிரி டாக்டர் ஒருத்தர் வராரு, அவர் வந்து புதன்கிழமைனா வருவாங்க. இங்க வந்து ஆபீஸ் வந்து கிட்டயோ டீச்சர்ஸ் கிட்டயோ யார்கிட்டயோ வந்து நீங்க ஷேர் பண்ணி இந்த மாதிரி எங்க வீட்டுல ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு, நான் சொன்னேன் எங்க வீட்டுல திட்டுவாங்க, எங்க ஃபேமிலியை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு கேட்டேன் சொல்லிட்டீங்கன்னாவே அவங்களே கூப்பிட்டு ஃபோன் நம்பர் கொடுத்து வெளியில எல்லாம் விஷயம் தெரியாத கவுன்சிலிங் கொடுத்து அது வந்து ரிகவர் ஆகி வெளியில வர சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப நம்மளுக்கு உண்டான ஒரு பெரிய கெட்ட பழக்கம் இருக்கு. என்ன கெட்ட பழக்கம் சொல்லுங்க பார்க்கலாம், தெரிஞ்சதும் சொல்லுங்க. உங்களுக்கான ஒரு ப்ரெஷர் பெருசா ஓடிட்டு இருக்கு வீட்டுல, தெரியலையா? போன் பாக்குறது. எத்தனை பேர் வீட்டுல ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு? மொபைல் டச் போன் எத்தனை பேர் வீட்டுல இருக்கு? கை கீழே விடுங்க. இந்த போனை நான் தூங்கி எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குறதுக்குள்ள ஒரு தடவையாவது அவங்க மனசாட்சிப்படி உண்மையை சொல்லணும். ஒரு தடவையாவது நான் கண்டிப்பா பார்த்தே ஆவேன். எப்படியாவது அந்த போனை தொடரல எனக்கு தூக்கம் வராது. காலைல ஸ்கூலுக்கு நான் தூங்கி எந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு நான் தூங்குறதுக்குள்ள ஒரு தடவையாவது போனை பார்த்துருன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. உண்மையை சொல்லுங்க, எதுவும் பிரச்சனை இல்லை. தூங்குங்க, தைரியமா தூங்கலாம். ஆஸ் எ ஃப்ரெண்டு நான் ஒரு 10 நிமிஷம் உங்க ஃப்ரெண்டு. கை கீழே போடுங்க, கை கீழே. பாக்குறீங்களா? அப்படி போகும்போதாவது ஒரு 2 நிமிஷம் அந்த போனை பார்க்கலன்னா தூக்கம் வராது, அப்படிதானே? அந்த பழக்கத்தை இன்னில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணுங்க. இந்த போன்ல நீங்க யூடியூப்லயோ ஃபேஸ்புக் என்னடா இருக்கு, யூடியூப் இருக்கா, ஃபேஸ்புக் இருக்கா, இன்ஸ்டாகிராம் இருக்கா, கூகுள்ல நீங்க எந்த ஒரு விஷயத்தை செக் பண்ணீங்கன்னாலும் அந்த விஷயம் திரும்ப அகைன் வந்துட்டே இருக்கும். இதுல நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வருது, புரியுதுங்களா? ஒரு தடவை நீங்க பார்க்கவே இது ஒரு விஷயம் இருக்கு இந்த போன்ல, நீங்க ஏதாவது மனசுக்குள்ள நினைச்சீங்கன்னா அந்த வீடியோ வரும். இதுல செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஃபுட்பால் வேணும், ஃபுட்பால் பத்தி எதாவது நினைச்சுனேன்னு வச்சுக்கோங்க, ஃபுட்பால் பத்தி வரும். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது அதை ஸ்கிப் பண்ணிடணும், புரியுதுங்களா? நிறைய இதுல வந்து எப்படின்னா உலகத்துல எங்க இருக்கிற நல்ல விஷயமும் இதுல தெரியும், கெட்ட விஷயமும் இதுல தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம், நல்லதெல்லாம் விட்டுருவோம், கெட்டதை மட்டும் என்ன பண்ணுவோம், எடுத்துப்போம். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருதுன்னா அது எதை பார்க்க கூடாதோ அதான் உன்னிப்பா பார்ப்போமே, அப்படித்தானே? அப்படித்தானே? பார்க்கறது இல்லையா? பார்க்க கூடாது. இங்க வந்து நினைங்க, போன் வந்து நான் போன் பார்க்கறத கம்மி பண்ணுவேன். வீட்டுல வந்து அம்மா என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு கொடுத்தோம்னா ரைம்ஸ் வச்சு போன்ல ரைம்ஸ் வச்சு கொடுத்துட்டு அவங்க பாட்டு சீரியல் பார்த்துட்டு, முன்னெல்லாம் நாங்கெல்லாம் படிக்கும்போது டிவி தான் ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. டிவி தான் வந்து இப்படி ஓடனா டிவி பார்க்கணும், படம் பார்க்கணும், இப்பெல்லாம் டிவி. போன் பார்க்கறத கம்மி பண்ணுங்க, நல்ல விஷயத்துக்கு மட்டும் போனை யூஸ் பண்ணுங்க, எந்த தப்பான காரியத்துக்கும் போனை யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? வீட்டுல அண்ணனோ அக்காவோ யாராவது தப்பு பண்ணா வீட்டுல வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க. நீங்க தியானங்கள் யோகா பண்றது மூலியமா அவங்க மனசு ரிலாக்ஸ் ஆகும். அவங்கவுங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கும், சரிங்களா? அவங்கவுங்களுக்கு ஒரு இது இருக்கும், நான் வந்து என்னை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும். செல்ஃப் கண்ட்ரோல் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? நீங்க ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்றது மூலியமாவோ இல்லையா, நீ தியானமும் பண்ணல யோகாவும் பண்ணல எதுவும் பண்ணலன்னா கூட ஒரு 10 நிமிஷம் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு 10 கவுண்ட் பண்ற வரைக்கும் உங்க மனசை வந்து எங்கேயும் சிதையாத உட்கார்ந்துருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆரோக்கியம். இன்னைக்கு ஆரோக்கியம், அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 80 வயசு வரைக்கும் உயிரோட இருந்தாங்க. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா 40 வயசு வரைக்கும் உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம். ஏன் அந்த காலத்து பாட்டிங்க 80 வயசு வரைக்கும் உயிரோட இருந்தாங்க? நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்டாங்க. அவங்க விளைவிக்கிற பொருள் எதுக்கும் வந்து மருந்து தெளிக்கிறது இல்லை. இப்ப என்ன பண்ணுவோம், யூரியா பாரு என்னென்ன ரகம் இருக்குது, போக வேண்டியது கடையில ஒரு மூட்டை எடுத்துன்னு வர வேண்டியது, தெளிக்க வேண்டியது, அதை பறிச்சு நம்ம சாப்பிட்றதுனால என்ன ஆகுது, உடம்பு வந்து கெட்டு போகுது. அதனால நம்ம சத்தான இயற்கையான உணவுகளை வந்து சாப்பிடணும் நிறைய. அப்படிதானே? அப்படிதானே பண்றோம். சுத்தி நல்லா இருக்கா, நிலம் இல்லைனாலும் நம்ம இருக்கிற இடத்துல மேக்சிமம் பார்த்தா கிட்டத்தட்ட எல்லாமே விளையாத பொருள் கிட்ட இருக்குங்களா? நம்ம சத்தான உணவுகளை உண்ணலாமா? சிறுதானியங்கள் பத்தி யாருக்காவது தெரியுமா? சிறுதானியம் சரி, அரிசி தவிர்த்து வேற என்னென்ன உணவுகள் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அரிசி தவிர்த்து வேற என்ன உணவு இருக்கு? கோதுமை,
சாப்பிடுறீங்களா? களி எல்லாம் எத்தனை பேர் சாப்பிடுறீங்க? எல்லாம் கை கொடுத்து பார்த்தா போயிடுமா? சத்தான கை கீழே போடுங்க. சத்தான ஆதாரத்தை எடுத்துக்கணும். காய்கறிகள் கீரை ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் சாப்பிடலாம்? 2 நாள். 2 முறை 3 முறை கூட சாப்பிடலாம். சரிங்களா? நிறைய நிறைய காய் நிறைய கீரை சாப்பிடணும். கொஞ்சமா ரைஸ் சாப்பிடணும். களி கூழ் இதெல்லாம் நல்லா எடுத்துக்கணும். புரியுதுங்களா? சரி, ஒரு தடவை சாப்பிட்றோம் இல்லையா, காலையிலயோ மதியமும் சாப்பிட்றோம். நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? ஒரு 4 வாய் தான் நின்ன வாக்கில் அப்படியே சாப்பிட்டு ஓடி வந்துடணும். அப்படிதானே? அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் சொல்றாங்க, உட்காந்தோம்னா 36 தடவை மென்னு உள்ள தள்ளணும். எப்படி சொல்லணுமா? 36. யாருமா இருக்கிற நேரத்துல 36 தடவை மென்னு சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்குதுங்களா? 36 தடவை மென்னு சாப்பிட்றதுனாலும் எடுத்து லபக்கு சாப்பிடாத. ஒரு தடவை 4 தடவை சாப்பிட்ற பொருளையாவது நல்லா மென்னு 2 பக்கமும் நல்லா மென்னு உள்ள வந்து எப்படி கூழ் மாதிரி உள்ள தள்ளணும். தண்ணி மாதிரி சாப்பிடணும். சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் என்ன பண்ணணும்? தண்ணியே குடிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு வாய் சாப்பாடு ஒரு வாய் தண்ணி. ஒரு வாய் சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கக்கூடாதுன்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இப்பல இருந்து அந்த பழக்கத்தை மேக்சிமம் முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமா வச்சுக்கோங்க. சரிங்களா? சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தண்ணி குடிக்க சொல்றாங்க. ஒரு வாய் சாப்பாடு ஒரு வாய் தண்ணி மட்டும் குடிக்க கூடாது. சாப்பிட்டு முடிச்ச பிறகு கூட ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தண்ணி குடிங்க. புரியுதுங்களா? சாப்பாடை நல்லா எத்தனை தடவை மென்னு சாப்பிடணும்? நீங்க 36 தடவை லஞ்சு பேர் சார் அடிச்ச உடனே அந்த மேடம் வந்தாங்க 36 தடவை மென்னு சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டு தான் வரணும்லாம் சொல்லக்கூடாது. நீங்க சாப்பிட்ற சாப்பாடை நல்லா அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா தான் உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நாளைக்கு நல்லா மென்னு உள்ள தள்ளுற வாய்ப்பு நம்ம கிட்டதான் இருக்கு. அப்போ உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? நம்ம என்ன பண்ணணும்? நல்லா உடல் ஆரோக்கியத்தோட மன ஆரோக்கியத்தோட இருந்தாதான் நம்ம நல்லா படிக்க முடியும். கரெக்டுங்களா? நம்ம சாப்பிடுற சாப்பாடு எப்படி சாப்பிடணும்? நல்லா சாப்பிடணும். நல்லா ஹெல்த்தியான ஃபுட் நம்ம வீட்டுக்கிட்ட நம்மளால நம்ம பேரண்ட்ஸால என்ன ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட முடியுமோ அந்த ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடணும். சரிங்களா? கொரோனாவோட கண் சுத்தம் போயிடுச்சா? கொரோனா தெரியுமா உங்களுக்கு? என்ன பண்ணோம் கொரோனால? புரியல. ஒருத்தரா முட்டையே சாப்பிடுவோம். வேற என்ன சாப்பிட்டோம்? வேற எப்படி இருந்தோம்? கொரோனா பீரியட்ல எப்படி இருந்தோம்? மாஸ்க் வேற வீட்டுக்குள்ளேயே வேணாம். எல்லாரும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணுமா? எத்தனை வாட்டி கை கழுவ சொன்னாங்க? 2 வாட்டியா? 2 வாட்டியா கழுவ சொன்னாங்க? நம்ம எத்தனை வாட்டி கை கழுவுறோம்? ஒரு முறை. முன்ன இருந்த கொரோனா வந்து எல்லாரையும் ஒரு போய் முத்திட்டு போயிடுச்சா? ஆமாவா இல்லையா? அப்பதான் மஞ்சள் தெரியாதவங்க எல்லாம் மஞ்சள் தெரிஞ்சிச்சு, வேப்பிலை தெரியாதவங்க எல்லாம் வேப்பிலை தெரிஞ்சிச்சு. எல்லாத்தையும் மறந்துட்டோம். திரும்ப ஒரு கொரோனா வந்தாதான் திரும்ப எல்லாரும் வந்து சுத்தமா இருக்க சுடுதண்ணி குடிக்க சொன்னாங்களா? இப்ப யாராவது குடிக்கிறோமா? நான் குடிக்கிறேன். அந்த பழக்கத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மறந்துட்டு வரோம். கொரோனா வந்தாதான் அப்படி இருக்கணும்ன்றது கிடையாது. கண் சுத்தம் ரொம்ப முக்கியம். டெய்லி ஸ்கூலுக்கு எப்படி வரணும்? ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போனோம்னா என்ன பண்ணணும்? ஒரு இடம் போட்டு கிரவுண்ட்ல போய் விளையாடணும். அப்படித்தானே? நாம வந்து பார்க்கலாமா? 6 மணிக்கா 2 வீலர் எடுத்து வரோம் ஊருக்குள்ள. மார்னிங் டெய்லி வரும்போது எப்படி வரணும்? காலையில எழுந்திரிச்சு என்ன பண்ணணும்? வெள்ள வளர்க்கணும். தியானம் பண்ணணும். யோகா பண்ணணும். என்ன பண்ணணும்? உங்களுக்கு தெரிஞ்ச யோகாவை நீங்க பண்ணணும். யோகாசனத்துலங்க ஒரு 10 நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார்ந்து எந்த மைண்ட் டைவர்ஷன் ஆகாத ஒரு இடத்துல உட்கார்ந்தீங்கன்னா அதுவே பெரிய சக்சஸ் தான். ஓகேவா? உடல்நலம் பற்றி சொன்னாங்க. சுத்தமா இருக்கிறோம். முக்கியமா இயற்கை பொருளை பயன்படுத்தணும். நம்ம மூக்குல உழுவுனாவே உடனே நம்ம என்ன பண்றோம்? டாக்டர்கிட்ட போய் 2 பக்கம் ஊசி போட்டுருவோம். இங்க 2 ஊசி தான் போடுறாங்க டாக்டர்ல. ஒரு ஊசி போட்டால் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக உடம்புல என்ன பண்ணணும்? இன்ஜெக்ஷனே போடக்கூடாது. மாத்திரைங்க அதிகமாக குடிக்கக்கூடாது. எந்த அளவு நீ மாத்திரை குடிக்கிற சீக்கிரம் பண்ணுவோம். நல்லா சைட் எஃபெக்ட் நிறைய இருக்கு. முடிஞ்சவரை இயற்கையை பயன்படுத்தணும். அதுதான் அது சொல்றதெல்லாம் சொல்லலாம். வேப்ப இலை, மஞ்சள் பால் குடிச்சாவே சளி போயிடும். கஷாயம் குடிச்சா சளி போயிடும். புரியுதா? இப்போ சில்லு காற்று அடிக்கும்.
இதனால கண்டிப்பாக எல்லாருக்குமே இருமல் வரும், சளி வரும், எல்லாமே வரும். அது நம்ம என்ன பண்ணணும், கஷாயம் குடிக்கிறது, சுடு தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பயன்படுத்தி கிளியர் பண்ணிக்கணும். இது உடல் நலம். ட்ரக்ஸ், போதைப் பொருள் அடிமையாகக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் கிளாஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோமா? இன்னும் நிறைய சொல்லலாம். ஆனால் உங்கள் வயசுக்கு இது மட்டும்தான் போதும். செல்லை யூஸ் பண்ணாதீங்க நாங்கள் சொல்லிதான் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்பயும் கேட்கறது இல்லை. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அரசாங்கமே உங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இங்கே நிறைய குற்றவாளிகள் இருக்கிறாங்க, இளம் குற்றவாளிகள் வந்திருக்கிறாங்கிறதுனால இந்த முறையிலே கிள்ளி எறிவதற்காக இந்த இளம் வயசுலேயே உங்களை பசுமரத்தாணி போல பதிய வைக்கணும். இந்த இளம் மனசை நீ பதிய வச்சிட்டீங்கன்னா அது மாறாது. அதாவது சிறப்பாக உங்களுக்கு அறிவுரைலாம் கொடுத்துருக்குறாங்க. நான் காலையில் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு வரும்போது நான் என்ன பண்ண சொல்லியிருக்கிறேன், அப்பா அம்மா காலை கூப்பிட்டு கும்பிட்டு வாங்கன்னு சொன்னேன். காலையில் 5 மணிக்கு எழுந்து ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஈவினிங் 6 மணிக்கு வேலைக்கு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சாமி கும்பிடணும் சொல்லியிருக்கிறேன்னா அதுதான் வந்து அவங்க தியானம்னு சொல்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் ப்ரே பண்ணணும். அந்த மனசை ஒருநிலைப்படுத்தினாவே நம்ம மனம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணாதான் இது இந்த கிளாஸ் சக்ஸஸ்ஃபுல்னு அர்த்தம். ஃபாலோ பண்ணலன்னா அவங்க இவ்வளோ தூரம் வந்து அவங்க சொல்லி கொடுத்ததும் வேஸ்ட்டுன்னு. அதனால பிற்காலத்தில் நீ யாருன்னா ஒருத்தர் போதைப் பொருளுக்கு அடிமையாக எங்கள் கண்ணில் பட்டா கூட நாங்கள் இத்தனை வருஷமா கற்றுந்து மொத்தமே என்ன ஆகி போச்சு, வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எதிர்கால சமுதாயம், எதிர்கால இந்தியாவாவது சிறந்த நாடாக இருக்கணும், சிறந்த இளைஞர்கள் வந்து இருக்கணுன்றதுக்காக தான் இந்த தமிழ்நாடு அரசு ஏற்பாடு பண்ணியிருக்கு. ஸோ சிறப்பான ஆலோசனை வழங்கிய நம்முடைய பயிற்றுனர் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாகவும் தலைமை ஆசிரியர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி.